எஸ், இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்டோட வீடு, நல்ல அக்காமடேஷன். பிளேஸை பாருங்கள், தேயிலை தோட்டம், இதுக்கு பக்கத்தில் அப்படி ஸ்டே. இந்த வீடு தான். பை பாய். ஏரியாவே சூப்பராக இருக்கு. இது என்ன எதிரா? இது என்ன ஏரியா? முடிஸ். ஓகே ஓகே. கேரப்பாயாச்சு, கிளம்பியாச்சு ரூம் விட்டு. நைட்டு டேரெக்டாக வந்து இங்கே ஸ்டே பண்ணோம். அருமையான அக்காமடேஷன். பைக் எங்கள் முன்னாடி பார்க் பண்ணியிருந்தோம் ரோட்டில். இதே அட்வென்ச்சராக இருந்தால் உள்ள தூக்கிட்டு போயிருக்கலாம். எஸ், இந்த ஃப்ரேம் சூப்பராக இருந்துச்சு. கிளம்பியாச்சு. நிற்கிது பாருங்கள் 3 வண்டிகளும். போயிட்டு இருக்கலாம். இப்போ இங்கேருந்து நேராக சோலையார் டேமு அப்படியே இறங்கிட்டே இருக்கலாம். ஆலியார் 9:30, 10 மணிக்கு கிளம்பணும். 9:30 கிளம்பிட்டோம். ஓகே, நல்லா தான் கொஞ்சம் முன்னாடி போகிறது. இப்படியே போனால் ரைட் சைடு சோலையார் டேம் இருக்கும். சோலையார் டேம் பாருங்கள், அதான் தண்ணி வரவே இல்லை. ஓ, லாஸ்ட் டைம் வரப்போ தண்ணி வந்துட்டு இருந்தது. இதான் செக் போஸ்ட். சாலக்குடி 81 கிலோமீட்டரு, அதரப்பள்ளி 50 கிலோமீட்டர்டா. 50 இங்கேருந்து. போலாங்களா? என்ட்ரி போட்டு. ஓகே, இது நம்ம செக் போஸ்ட்டா? கேரளா தான் உள்ளே இருக்கு. இந்த இதான் செக் போஸ்ட், கேரளா செக் போஸ்ட். ஓ, இது நம்பர் மட்டும் என்ட்ரி போட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்ட்ரி பண்ணுவோம். அப்புறம் பைக்கும் என்ட்ரி பண்ணுங்களா? இங்கே தான் என்ட்ரி போட்டோம். ஜஸ்ட் வண்டி நம்பர் சொல்லி எங்கேருந்து வரோம் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பில் அவங்க கொடுப்பாங்க, டோக்கன். ஸோ அது வந்து அங்கே வளைச்சல்னு ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அது வரைக்கும் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். டைமிங் மேபி இடையில எங்கேயும் நிறுத்தக்கூடாது. ஏன்னா இந்த ரோடு ரொம்ப டேஞ்சருங்கிறாங்க. டேஞ்சர்னால் அதான் யானைகள் நடமாட்டம் நிறையா இருக்கும், அந்த மாதிரி. ஸோ த்ரில்லாகவும் இருக்குது, எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. பார்ப்போம். வளைச்சலில் தான் அதிரப்பள்ளிக்கு டிக்கெட் எடுக்கணும். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நினைக்கிறேன் அதிரப்பள்ளிக்கு. டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த பாஸை வச்சு இங்கேயும் போய்க்கலாம், அங்கேயும் போய்க்கலாம், அந்த மாதிரி. பிரேக் டவுன் ஆகி கிடக்கு வண்டி. பாருங்க, போக போக ரோடு செமத்தரெல்லாம் இருக்கு. ஓ, நல்ல காடு. கண்டிப்பாக இதெல்லாம் யானைகள் இருக்க வேணும் தான். அதனால தான் இங்கே யானைகள் நடமாட்டம் அதிகம் இருக்குது. மண் சரிவு ஏற்பட்டுருக்கு.
யானை கூட்டம் தெரியுதா? கீழே போகிறா. போலாம் போலாம். தெரியுதா இல்லையா அவனுக்கு? ஒரு கூட்டம் அடிக்குது பாரு. நிறுத்தக்கூடாது. டேமில் ஒரு ஓரத்தில் தெரியுது. இது வரைக்கும் எந்த யானையையும் பார்க்கல. ஆனால் யானை இருப்பதற்கான அறிகுறிகள் மட்டும் நிறையா இருக்குது. அங்கங்கே நிறையா யானை சாணிகள், அதை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். வழிச்சல் ஃபால்ஸ் போகிற வழி. அது தாண்டி அதிரப்பள்ளி. இது வரைக்கும் யானையும் காணோம், பார்க்கலை. பேட் லக், நம்ம கண்ணில் இது மாட்டலை. எஸ், வழிச்சல் வந்துட்டோம். இதுக்குள்ளே போய் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் போகிறாங்க. டிக்கெட் இங்கே தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். முன்னாடி நிறுத்து போ. ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் இருக்குது. என்னட்டா 6 பேர், 3 பைக். இந்த 1 2 3 போகலாம். வழிச்சல் வாட்டர் ஃபாலை பார்க்க போகிறோம். அதுங்க தான் டிக்கெட்டு 60 ரூபா per person டிக்கெட். வெறித்தனம் போல்ते பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்து அதிரப்பள்ளி இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர். அதிரப்பள்ளியே வந்தாச்சு. யானையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. சரி விடுங்க, இந்த போர்டில் இருக்கலாம், அந்த யானையாவது பார்த்துக்கலாம். அதிரப்பள்ளி வந்துட்டோம்.